தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு பணத்திற்கு காரணகர்த்தாவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களையும் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்பது மட்டுமில்லாமல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ளேயே உச்சபலம் பெற்று பயிற்சியாவது மிகப்பெரிய அளவிலான உயர்வுகளை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திற்குள் வலுவாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்தையும் அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்தையும் உங்களுடைய ஜென்ம ராசியையும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தையும் குரு பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பணதன வசிய யோகத்தை பலமாக உருவாக்குகிறார் என்பதும் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் உங்களுக்கு யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு லாபாதிபதியாகவும் இருப்பது சிறப்பு. இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு உச்சபலத்துடன் அற்புதமான அருமையான யோகங்களையும் உயர்வுகளையும் நன்மைகளையும் பண வரவுகளையும் அள்ளிக் கொடுக்கிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான முழுமையான சுபகிரகத்தை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக அனுகூல பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய பணத்திற்கு காரணகர்த்தாவான களத்திர காரகரான சுக்கிர பகவான் இந்த தருணத்தில் உச்சபலத்துடன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சி பெருகும், பலம் பெறும், பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகவும் ரண ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் குரு பகவானின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் லாபாதிபதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்திற்குள் உச்சபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது என்பது நிச்சயமாகவே அபாரமான அமோகமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிறைந்து வாரி கொடுக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களை பொறுத்தமட்டில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அதாவது சுக்கிரன் உச்சபலம் பெறும் காலகட்டம் என்பது நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பண வரவுகளையும் நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இன்னும் சொல்ல போனால் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானோடும் சூரியனோடும் புதனோடும் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் நன்மைகள் அதீதமாக அபரிவிதமாக இனிதாக தித்திப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான காரிய தாமதங்கள், தடைகள், நெருக்கடிகள், சிக்கல்கள் என அனைத்தும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கப்பட்டு இவ்வாறாக இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளாகவும் முன்னேற்றங்களாகவும் வளர்ச்சிகளாகவும் பண வரவுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவான் பலமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை முன்னின்று வெற்றிகரமாக நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தனுசு ராசியில் பிறந்து தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய துளி அளவான முயற்சி கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் முழுவதுமாக நீக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பரிபூர்ணமான சுகத்தை பெற முடியும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் காரிய வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் சுக்கிரன் உச்சபலம் பெறும் காலகட்டத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியான விஷயங்களில் இதுவரையில் வாடகை வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான அந்த சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சொத்து, நிலம், வீடு, வீட்டுமனை, வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான சொகுசான ஆடம்பரமான அத்தியாவசியமான விலை உயர்ந்த பொருள்களையும் பொன் பொருள் போன்ற அனைத்தையும் வாங்கி மகிழ்வதற்கான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்களுக்கோ திருமணம் நடந்தேற வேண்டும் என்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமண முயற்சிகளில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு காதல் காரகன் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் உச்சபலத்துடன் பயணித்துக் கொண்டு பலமாக 10ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதாலும் குரு பகவான் ஆகிய உங்களுடைய ராசிநாதன் பலமாக 7ஆம் இடமான காதஸ்தானம், திருமணஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், துணைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் ஜென்மஸ்தானத்தையும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துவதன் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமண முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல வரன் அதாவது உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பக்கூடிய வரன் கிடைத்து திருமணம் கைகூடி திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. இன்னும் சொல்ல போனால் காதல் காரகன் சுக்கிர பகவான் உச்சபலத்துடன் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி வெகு காலங்களாக ஒரு குழந்தை பேர் இல்லையே என்று வருத்தப்பட்டு நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்னத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான அருமையான குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் ரீதியான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய
உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஒற்றுமை பலப்பட்டு குடும்பத்தில் குதூகூலம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கசப்பான நிகழ்வுகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி அன்பு, பாசம், அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நல, மனநல, ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வருமானம் என்பது செலவுகளை காட்டிலும் அதிக அளவில் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவதோடு அவை அனைத்தும் உங்களுக்கு முதலீடுகளாகவும் சுப விரயங்களாகவும் மாறும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளில் உங்களுடைய பண வரவுகளை லாபத்தின் மூலமாக மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை உள்ளிட்ட நிரந்தர வேலை உங்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் அபரிவிதமாக சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ஏற்படுகிறது. வேலை இல்லாமல் நொந்து நூலாய் போய் கொண்டிருந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் அற்புதமான, அருமையான, சிறப்பான, உங்களுக்கு ஏற்ற, உங்களுக்கு பிடித்த அதிக அளவிலான வருமானத்துடன் நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலுக்கு தேவையான நிதி உதவி என்பது தாராளமாக கிடைக்கும். மாநில, மத்திய அரசாங்கத்தின் அனுமதி மட்டுமில்லாமல் எல்லா விதமான சலுகைகளும் இனிதாக நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் உயர்வுகளையும் அபிவிருத்திகளையும் காணக்கூடிய விதத்தில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் புதிய ஒப்பந்ததாரர்கள், வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அரசியல் துறை மற்றும் கலைத்துறையின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மிகவும் பலமாக உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை, தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக காண்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சுக்கிர பகவான் வாரி வழங்குகிறார். கலைத்துறையில் அற்புதமான பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களுடைய கலை திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் அமையும். நீங்கள் ஆசைப்பட்டபடியே சமுதாயத்தில் பெயரையும் புகழையும் மதிப்பையும் நிறைந்து பெற முடியும். உங்களுக்கு எவ்வளவுதான் நெருக்கடிகள் இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக உடைத்தெறிந்து அவ்வாறான பிரச்சனைகளை முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். அரசியல் ரீதியான பணிகளில் எதிர்வரக்கூடிய தேர்தலுக்கு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் மிகப்பெரிய அளவிலான பண வரவுகளுடன் முன்னேற்றங்களும் உயர்வுகளும் கண்டிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சபலம் பெறும் காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்று பயிற்சியாவதால் இதுவரையில் உங்களுக்கு இல்லாத அளவிற்கு அபரிவிதமான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் குதூகூலங்களும் உங்களுடைய குடும்பம் ரீதியான நிகழ்வுகளில் நடந்தேறும். உங்களுடைய குடும்பத்திற்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து நிறைந்து பெற முடியும். உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான அற்புதமான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவது மட்டுமில்லாமல் இடம் மாறுதல், ஊர் மாறுதல் என நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான, அருமையான, பிரம்மாண்டமான எவரெஸ்ட் உயரத்திற்கான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. இதுவரையில் பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை அபரிவிதமாக சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது சுக்கிர பயிற்சி காலகட்டம் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சபலம் பெறும் காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களை கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும். இதுவரையில் அவமானங்களுக்கு, அவப்பெயர்களுக்கு, வீண் பழிகளுக்கு ஆளாகி கொண்டிருந்த தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு அவ்வாறான எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் முழுவதுமாக வெளிவர முடியும் என்பது மட்டுமில்லாமல் அற்புதமான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக சந்திக்கக்கூடிய நல்ல பல தருணங்களை சுக்கிர பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. பல்வேறு விதங்களான சிரமங்களையும் நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் முற்றுமுழுமாக அடித்து நொறுக்கி முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரன் உச்சபலத்துடன் பயணித்துக் கொண்டு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய விதத்தில் தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த மாதிரியாக கிரகங்களால் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விடாமல் துல்லியமாக, நுணுக்கமாக, நுட்பமாக, சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் இமாலய உயரத்திற்கு உயரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மிகப்பெரிய அளவிலான கடினங்கள், சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த காலகட்டத்தில் அவ்வாறான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அடித்து தவிடுபொடியாக்கி அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கான, வெற்றிகளை பெறுவதற்கான படிக்கட்டுகளாக மாற்றி அமைத்துக் கொண்டு மிகச் சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை தனக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும், ஜென்மராசியையும், ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு என்பது லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளும் லாபகரமாக அமையும். பணவரவுகள் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்கும். பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பணத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில், நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் வசந்த காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைந்துள்ளது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகத்திற்கான நல்ல பல சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை அதுவாகவே தானாக தேடி வரும். உத்தியோகத்தில் உங்களுடன் இணைந்து உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு அற்புதமாக உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து குவியும். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகூலம் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவில் உயரும். இந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவிலாக மாற்றி அமைத்துக் கொள்ள உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள்.